வாங்க இன்றைக்கி கத்தாழை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் கோரை வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கத்தாழை ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கத்தாழை ரசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கத்தாழை தான் வாங்கியிருக்கிறேன். இந்த கத்தாழை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கத்தாழை மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சதப்பத்து அதிகமாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப அதிக கசப்பு தன்மை இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து சதைப்பத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். தோல் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நீக்கிடலாம். ஏன்னா தோல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் வந்து கசப்பு தன்மை கொடுக்கும் ரசம். அதனால் தோல் இல்லாமல் நல்லா சுத்தமாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழையை வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும். நார்மலாக வெறுமனே வந்து கத்தாழை சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து சாப்பிடாதுங்க. இந்த கத்தாழைகள்லாம் சாப்பிட சொன்னால் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம கத்தாழி வெட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையாக சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். அதே சமயம் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயன்படுது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். இதை வந்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை ரன்னிங் வாட்டரில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ வந்து தக்காளியை வந்து ஒரு தக்காளியை வந்து நம்ம போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தாழையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சதில் பாதி வந்து நம்ம வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இதை வந்து அப்படியே நம்ம அரைக்காமல் அப்படியே கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி நல்லாயிருக்கும். டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். மீதம் இவ்வளோ இதை வந்து அப்படியே வச்சிட போகிறேன். இந்த அளவை வந்து இது வந்து அப்படியே தனியாக இருக்கட்டும். கடைசியாக ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு தண்ணியோடு நம்ம சேர்த்து நம்ம பருப்பையும் இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு எடுத்துருக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 6, 7 பல் வந்து பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ தாளிக்க பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு, ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக தூவுறதுக்கு கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். லாஸ்ட்டாக வந்து இந்த ரசத்தில் ஒரு பொடி வந்து தூவணும். அது என்ன பொடிங்கிறது வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கடைசியாக நம்ம வந்து போடும்போது காட்டுறேன். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் நச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டி எப்பொழுதுமே வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஆனால் சூடு வந்து ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா சூடு நிற்கும் அதில். அதை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னு நினச்சிக்கவங்க நீங்கள் 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இடித்து வச்சோம் பார்த்திங்களா, மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கத்தாழி இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தாழையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடிங்க. இந்த சாம்பார் பொடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் போடுங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். ஸோ இந்த சாம்பார் பொடி போட்டிங்கன்னா ரசம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்து நம்ம ரசம் வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி நல்லா ரசம் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கத்தாழி ரசம் வந்து ரெடி ஆயிரும். நல்ல சூடான சாதத்தில் சுட சுட இந்த கத்தாழை ரசத்தை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கசப்புத்தன்மை எதுவுமே பெருசாக தெரியாது இதில். அதுக்கும் வந்து ரொம்ப நீங்கள் நான் வீட்டில் உள்ள இந்த நாட்டு கத்தாழைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா அலசிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை தெரியாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலுமே ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம வந்து அடிக்கடி இந்த கத்தாழைகளை வந்து வாங்கி செய்யலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு அந்த கத்தாழையும் நல்லா வெந்து நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக க்யூப் மாதிரி இருந்தது. வெந்ததுக்கப்புறம் அதில் எந்த விதமான எதுவுமே தெரியாதுங்க. நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து இன்றைக்கி ஒரு அப்பளம் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டாவே போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும். உணவே மருந்தும்பாங்கங்க. நம்ம இந்த டைமில் உஷ்ணத்தை நம்ம உடம்புலேருந்து குறைக்கிறதுக்கு நம்மளை சுற்றியே நிறைய உணவுப் பொருட்கள் நம்மள்ட்ட வீட்டை சுற்றியே இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.